நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு வரி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெண்ணோட இனப்பெருக்க உரிமைகளையே பாதுகாக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறுச்சு. வாங்க, இந்த ஆச்சரியமான சட்ட பயணத்தை பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். 1978ல ஒருத்தரோட பாஸ்போர்ட்டை முடக்கினதுக்கும் இன்னைக்கு ஒரு பெண் தன்னோட உடல் சம்பந்தமா எடுக்கிற ஒரு முடிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இந்த கேள்விதான் நம்ம முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே. இந்த கதையோட ஆரம்பமே நம்ம அரசியலமைப்புல இருக்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வரியிலிருந்து தான் தொடங்குது. சட்டப்பிரிவு 21 இதுதான் அந்த வரி. ஆரம்பத்துல இதுக்கு ரொம்ப குறுகிய அர்த்தம் தான் இருந்துச்சு. அதாவது, அரசாங்கம் ஒருத்தரோட சுதந்திரத்தை பறிக்கும்போது அதுக்கான சட்ட விதிகளை சரியா பின்பற்றுச்சா இல்லையான்னு மட்டும்தான் கோர்ட் பாக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சட்டம் நியாயமாமே இல்லாம இருக்கலாம், ஆனா அத கொண்டு வந்த முறை சரியா இருந்தா போதும்னு ஒரு நிலைமை. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இந்த நிலைமை ரொம்ப சீக்கிரமே தலைகீழ மாறப்போகுது. அந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமா இருந்தது 1978ல வந்த மேனகா காந்தி வழக்கு. இந்த ஒரு வழக்கு சட்டப்பிரிவு 21ஓட அர்த்தத்தையே மொத்தமா மாத்தி எழுதுச்சு. 1977ல பத்திரிகையாளர் மேனகா காந்தியோட பாஸ்போர்ட்டை பொதுநலன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி முடக்குனாங்க. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு அரசாங்கம் எந்த காரணத்தையும் சொல்ல மறுத்துடுச்சு. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனப்போ அது வெறும் பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வழக்கா இல்லாம நம்ம அடிப்படை உரிமைகளோட அர்த்தத்தையே மாத்தி அமைச்சுது. இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னா, ஒரு சட்டத்தோட நடைமுறைய மட்டும் செக் பண்ணாம அந்த சட்டமே நியாயமானதா நேர்மையானதா இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சது. இதத்தான் சட்டத்தின் உரிய நடைமுறை, அதாவது டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்றோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த தீர்ப்புல இருந்து வந்த இந்த ஒரு வரி தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. எந்த ஒரு சட்டமும் நியாயமாவும் நேர்மையாவும் விவேகமாவும் இருக்கணும்னு கோர்ட் சொல்லுச்சு. இது அடிப்படை உரிமைகளோட விரிவாக்கத்துக்கு ஒரு பெரிய கதவு திறந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. மேனகா காந்தி வழக்கினுடைய தாக்கம் அதோட நிக்கல. ஒரு கொளுத்துல கல்ல போட்டா அலைகள் பரவற மாதிரி அதோட தாக்கம் சட்டத்துல பல இடங்கள்ல பரவ ஆரம்பிச்சது. குறிப்பா வாழ்க்கைன்ற வார்த்தையோட அர்த்தம் நாம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு விரிவடைய தொடங்குச்சு. வாழ்க்கைன்னா சும்மா உயிர் வாழ்றது மட்டும் கிடையாது, அது மனுஷனா கண்ணியத்தோட வாழ்றதுன்னு நீதிமன்றம் ஒரு தெளிவான பரந்த விளக்கத்தை கொடுத்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த ஒரு புது விளக்கத்தால சட்டப்பிரிவு 21லிருந்து பல புது உரிமைகள் உருவாச்சு. வாழ்வாதாரத்துக்கான உரிமை, தூய்மையான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, கைதிகள் மனிதாபிமானத்தோட நடத்தப்படணுங்கிற உரிமை, சீக்கிரமா விசாரணை நடத்தணுங்கிற உரிமை, காவல் வன்முறைக்கு எதிரான உரிமைன்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இந்த அளவுக்கு அதோட தாக்கம் இருந்துச்சு. சரி, கண்ணியமான வாழ்க்கை, சுற்றுச்சூழல்னு பேசிட்டு இருந்தோம். இதுக்கும் நாம பேச வர இனப்பெருக்க உரிமைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் தனியுரிமை, அதாவது பிரைவசி அப்படிங்கிற விஷயம் உள்ள வருது. இந்த சட்ட பயணத்துல அடுத்த முக்கியமான மைல்கல், சொல்லப்போனா கிளைமேக்ஸ்னே சொல்லலாம், அது 2017ல வந்த புட்டசாமி வழக்குதான். இது இனப்பெருக்க தன்னாட்சிக்கான அஸ்திவாரத்தை இன்னும் பலமாக்குச்சு. KS புட்டசாமி வழக்குல 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் ஒரு மனதா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. தனியுரிமை, அதாவது பிரைவசி, ஒரு அடிப்படை உரிமை. அது சட்டப்பிரிவு 21ஓட ஒரு பிரிக்க முடியாத அங்கம்னு சொன்னாங்க. இந்த தீர்ப்போட வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தனி உரிமை, கண்ணியம், உடல் சுயாட்சி, இது எல்லாமே ஒன்னுக்குள்ள ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு கோர்ட் தெளிவா சொல்லுது. இதுக்குள்ளதான் ஒருத்தரோட இனப்பெருக்க தேர்வும் அடங்கியிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தா நமக்கு என்ன புரியுது? இந்த தனியுரிமைக்கான அடிப்படை உரிமைதான் இன்னைக்கு இந்தியாவுல ஒரு பெண்ணோட இனப்பெருக்க தேர்வுக்கான அரசியலமைப்பு கவசமா இருக்கு. சரி, இந்த சட்ட கோட்பாடுகள் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜத்துல நம்ம நாட்டுல இருக்கிற கருக்கலைப்பு சட்டங்கள்லயும் கோர்ட் கேஸ்கள்லயும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நாட்டோட மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம், அதாவது MTP சட்டம் 1971 சில நிபந்தனைகளை வைக்குது. 12 வார வரைக்கும்னா ஒரு டாக்டரோட கருத்து போதும். 12லிருந்து 20 வார வரைக்கும்னா 2 டாக்டர்ஸோட கருத்து தேவை. ஆனா 20 வாரங்களுக்கு மேல போயிடுச்சுன்னா கோர்ட் அனுமதி இல்லாம கருக்கலைப்பு செய்ய முடியாது. ஆனா இந்த சட்டம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு வருது. 2020ல ஒரு திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. அதுல பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டவங்களுக்கான கால வரம்ப 24 வாரமா நீட்டிச்சாங்க. அது மட்டுமில்லாம கருவுல பெரிய குறைபாடுகள் இருந்தா இந்த கால வரம்பே கிடையாது. இது ஒரு முக்கியமான முன்னேற்றம்.
நீதிமன்றங்களும் இந்த உரிமைகளை நடைமுறையில தொடர்ந்து பாதுகாத்துட்டு வருது. சுஷிதா ஸ்ரீவஸ்தவா வழக்குல இனப்பெருக்க தன்னாட்சி ஒரு அடிப்படை உரிமைன்னு சொன்னாங்க. டாக்டர் மங்களா டோக்ரா வழக்குல கருக்கலைப்புக்கு கணவரோட சம்மதம் தேவையில்லைன்னு உறுதி செஞ்சாங்க. ஏன் முருகன் நாய்க்கர் வழக்குல 13 வயசு சிறுமி 32 வார கருவ கலைச்சு கூட நீதிமன்றம் அனுமதி கொடுத்துச்சு. பாத்தீங்களா, ஒரு பாஸ்போர்ட் வழக்குல ஆரம்பிச்சு ஒரு பெண்ணோட உடல் மீதான உரிமை வரைக்கும் எவ்வளவு பெரிய சட்டப்பயணம்னு. ஆனாலும் இந்த சட்ட மற்றும் சமூக உரையாடல் இன்னும் முடியல. சட்டங்கள் முன்னேற்றகரமா இருந்தாலோ நடைமுறையில இன்னமும் நிறைய சவால்கள் இருக்கு. பாதுகாப்பான கருக்கலைப்பு சேவைகளை தேடி போறதுல இருக்கிற கஷ்டங்கள், கோர்ட் அனுமதி வாங்குறதுல இருக்கிற அலைச்சல், இந்த விஷயம் பத்தி சமுதாயத்துல இருக்கிற தப்பான பார்வை, விழிப்புணர்வு இல்லாதது, இப்படி பிரச்சனைகள் இன்னும் இருக்கு. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். உரிமைகள் இப்படி வளர்ந்துகிட்டே போற நம்ம நாட்டுல நீதிமன்றத்தோட விளக்கம் எங்க முடியுது? ஒரு பெண்ணோட முழுமையான தன்னாட்சி எங்க தொடங்குது? இதுதான் இன்னைக்கு நம்ம ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த பகுதியில வேறொரு தலைப்போட சந்திக்கும்.